Dear student, today we are going to study about starfish. நட்சத்திர மீன், எக்கினோடெர்மட்டா, முத்தோலிகள். Systematic question. Phylum Echinodermata, class Astradia, order Forcibulata, genus Asteria, species Rubens. Starfish are also known as astracs due to being in the class Astradia. About 1500 species of starfish occur on the seabed in all the world's oceans from the tropics to frigid polar waters. It is commonly called starfish. The name comes from the star-like appearance. இது வந்து மீனின் பண்புகளிலிருந்து பெற்றிருக்கவில்லை, கடலில் வாழ்வதாலும் அந்த ஸ்டார் ஷேப்பை பெற்றிருப்பதாலும் இது சீ ஸ்டார் என்று தற்போது அழைக்கப்படுகிறது. Habitat. Echinoderm including starfish maintain a delicate internal electrolyte balance that is in equilibrium with seawater, making it impossible for them to live in a freshwater habitat. Starfish species inhabit all of the world's oceans. Habitat range from tropical coral reefs and the பவளப்பாறைகள், rocky shores, mud and sand to kill forests, seagrass meadows and a deep sea floor down at least 6000 meters. கடலின் அடிப்பகுதிகளில் காணப்படுகிறது. இவை இடப்பெயர்ச்சி செய்வதற்கும் மறைந்து கொள்ள வசதியாக அந்த பாறைகள் அந்த அடிப்பகுதிகளிலிருந்து சீ ஸ்டார்ஸ் வந்து விரும்புகின்றது. ஆல் ஆர் கார்னிவோரஸ். பவர் ஆஃப் அந்த ரீஜெனரேஷன், மறு வளர்ச்சி தான் இது சிறப்பு பண்பு. ஒருபால் உயிரி. ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் பார்த்தீங்கன்னா கடல் நீரில் நடைபெறுகிறது. எக்ஸ்டர்னல். கேரக்டர்ஸ் ஆஃப் சீ ஸ்டார்ஸ். நட்சத்திர மீனின் பண்புகள். Hard plate under the skin instead of a backbone. Spines are prickles covering the top surface. Under soft tube feet which help feeding and movement. A mouth that is located in the center of their bottom side. This is starfish structure. The body is star shaped, having a pentagonal central disc and 5 tapering arms or rays. Color orange and light pink. Body size 10 to 20 centimeter. The body two surfaces, haboral surface, oral surface. Upper convex dark side, haboral surface. அதாவது குவிந்த மேற்பரப்பு பகுதி வந்து வாய் எதிர்பரப்பு. லோயர் சைட் ஃப்ளாட் லெஸ் பிக்மெண்ட், தட்டையான கீழ்பரப்பு வாயுள்ள பரப்பு, ஓரல் சர்ஃபேஸ். மவுத் இன் தி சென்டர், ரேடியல் சிமெட்ரி. உடல் வந்து 5 பக்கங்கள் கொண்ட மத்திய தட்டு சென்ட்ரல் டிஸ்க் நடுப்பகுதியை கொண்டுள்ளது. இந்த மத்திய தட்டிலிருந்து ஒரே மாதிரியாக உள்ள ஆரங்களில் அமைந்துள்ள நீட்சிகள் இருக்கின்றது. இவை கைகள் எனப்படுகின்றன. இவை அண்மை பகுதியில் அகர்ந்து சிறிது சிறிதாக குறுங்கி ஒடுங்கியும் காணப்படுகிறது. உடலின் மேற்பரப்பில் குவிந்தும் அடிப்பரப்பில் தட்டையாகவும் உள்ளது. This is oral surface, வாயுள்ள பரப்பு. Mouth. The mouth is central conspicuous situated in the membranes. Peristome. அந்த பெரிஸ்டோம் பள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. Pentagonal with 5 angles, each angle directed towards an arm, guarded by 5 groups of oral spines. அந்த oral spinal வந்து பாதுகாக்கப்படுகிறது. Okay. Next, umbilical groove. umbilical பள்ளம் அது இயங்கு வரி பள்ளம், இயங்கும் முட்கள். ஒவ்வொரு இயங்கு வரி பள்ளமும் ஓரங்களின் பக்கங்களில் 2 அல்லது 3 வரிசை இந்த இயங்கு முட்களால் அது பாதுகாக்கப்படுகின்றன. இது இம்முட்கள் வந்து அந்த ஆம்பிளக்கல் பள்ளத்தை மூடிக்கொள்ளும் திறனுடைய க்ளோஸ்டு. இம்முட்கள் அந்த வாய்ப்புறத்தில் பெரிதாக ஒரு பஞ்ச் மாதிரி சேர்ந்து ஒரு முட்கள் மாதிரி வந்து மாறியுள்ளன, முட்களாக மாறியுள்ளது.
There are 5 umbilical grooves in 5 arms leading in the mouth. Each groove packed large number of tube feet or podia. Next, tube feet or podia. குழல் கால்கள் அல்லது போடியங்கள். These are locomotory, respiratory and sensory organ. அந்த உணவை பிடிக்கவும் அந்த குழல் கால்கள் பயன்படுகின்றன. Each type tube feet soft, thin walled, tubular, சுருங்கும் திறனுடைய உறுப்புகள். இவற்றின் முனைகளில் அந்த சக்கர் உறிஞ்சிகள் வந்து பயன்படுகிறது. டெர்மினல் டிஸ்க் காணப்படுகிறது. குழல் கால்கள். Next, sensory organs. This is உணர்ச்சி உறுப்புகள். Each arm, terminal tentacles and tube feet act as their tactile and olfactory organ. ஒவ்வொரு கையின் அந்த முனை பகுதியிலும் முனை உணர் கொம்புள்ளது. இவை வந்து தொடு உணர் மற்றும் நுகர் உணர் உறுப்பாக செயல்படுகிறது. At the base, tentacle occurs bright red and the photosensitive eye spot காணப்படுகிறது. நிறமி புள்ளிகள் மாதிரி வந்து கண் புள்ளிகள் மாதிரி காணப்படுகிறது. Spines, umbilical spine, அது umbilical முட்கள். Each arm, umbilical grooves, rose, blunt, conical shape. The calcareous spine, calcareous முட்களால் வந்து பாதுகாக்கப்படுகிறது. Umbilical grooves மூடிக்கொள்ளும் திறனுடையவை, considerably elongated at the edges of the mouth, oral spines, அது வாய் முட்களாக மாறி காணப்படுகிறது. This is the arms, 5 arms ஒரே மாதிரியாக காணப்படும். வந்து பெடிஸ்லேரியானும் நெடிக்கல்கள் மாதிரி இங்கே காணப்படுது. இது சரௌண்டிங் அந்த ஈச் லார்ஜஸ்ட் ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் ஸ்மால் வந்து பின்சர் லைக் அப்பியரன்ஸ் வந்து பெடிஸ்லேரியா. தீஸ் ஆர் மாடிஃபைடு வந்து ஸ்பைன்ஸ், அதாவது முட்களாக மாறி காணப்படுகிறது. ஈச் பெடிஸ்லேரியா அண்ட் ஃபார்ம்டு 3 ஆசிக்கல்ஸ், a stalk and 2 walls or jaws. பெடிஸோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா they are the organs of offense and defense. They clean the umbilical grooves. They provide protection to gills as well. This is oral surface. Haboral surface, வாய் எதிர்பரப்பு. Upper convex, much dark side called the haboral or abagnal side. This is madreportite, கர்சல்லடை தட்டு. Haboral surface, central disc, flat round radial symmetry, calcareous flat called madreportite, கர்சல்லடை தட்டு தான் வந்து தட்டையான மைய தட்டு பகுதியில் வட்ட வடிவமான பகுதி சுண்ணாம்பு பொருளால் ஆக்கப்படுது. இந்த மேற்பரப்பின் பல துளைகள் வந்து ஒடுங்கிய பள்ளங்கள் காணப்படுகின்றன. இவை சலடை போன்ற தோற்றமுடையது. இதில் நீர் குழாய்கள், ஸ்டோன் கர்னல் இவை தொடர்பு கொண்டுள்ளன. தி 2 arms வந்து flanking the madreportite collecting called வந்து bivium. 3 are referred trivium. Anus placed on the central disc, வட்ட வடிவ அந்த நுண் துளைகளில் வந்து ஆனஸ் அமைந்துள்ளது. ஸ்பைன்ஸ் 5 ஆர்ம்ஸில் வந்து முட்கள் மாதிரி குட்டையான சுண்ணாம்புலான ஸ்பைன்ஸ் காணப்படுது. இது பல அளவுகளில் வந்து வரிசையில் அமைந்துள்ளது. இது ஸ்கின் பாட்டம் பார்த்திங்கன்னா கால்கரியஸ் அந்த ஆசிக்கல்ஸ் அந்த எலும்புகளால் வந்து சிற்றெலும்புகளால் தாங்கப்படுகிறது ஸ்பைன்ஸ். இது மையத்தட்டு பகுதி. பாப்புலர் கில்ஸ் செவில்கள், தோல் செவில் என்று அழைக்கப்படுது. திஹார் வந்து ஃபிங்கர் லைக் எவஜினேஷன் ஆஃப் தி பாடி வால் ஆசிக்கல்ஸ். இது வந்து சிலோமிக் அந்த எபிதிலியத்தால் வந்து இந்த உடற்குழி வந்து முழுவதும் நிரம்பி காணப்படுது. திஹார் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்கிரேட்டரி இன் தி ஃபங்க்ஷன், சுவாசத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் வந்து பயன்படுகிறது கில்ஸ். தோல் உள்ள தொலை வந்து மென்மையான குழல் போன்ற வந்து சுருங்கும் திறனுடைய நீச்சி வந்து வெளியே காணப்படுகிறது. இது வந்து தோல் சுவாச உறுப்பாக பயன்படுகிறது. ஓகே, திஸ் இஸ் ஸ்டார் ஃபிஷ்ஷோட ஸ்ட்ரக்சர்.
Starfish are marine invertebrates. They typically have a central disc and usually 5 arms, though some species have a large number of arms. Aboral or upper surface may be smooth, granular, spiny, and covered by overlapping plates. Many species are brightly colored in various shades: red, orange, blue, grey, or brown. Starfish have few feet operated by hydraulic system and a mouth at the center of the oral or lower surface. Several species have specialized feeding behavior, including evasion of the stomachs and suspension feeding. They have complex life cycle and can reproduce both sexually and asexually. Most can regenerate damaged parts or lost arms, and they can shed arms a means of defense. Okay, this is a starfish structure. Okay, thank you student. See you next class.